ஏய், உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வராம இருந்தாலும் நீ உன் மனசுல அதானே நினைச்ச? செல்வி, நானும் உன்ன மாதிரி ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்தவதான். ஆனா எங்களோட போதாத காலம், எங்க சொத்து எல்லாத்தையும் இழந்து நானும் என் அம்மாவும் இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபாரத்துல வந்து இருந்து கிடைக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கோமா? ஆனா நீ கடைசி வரைக்கும் நான் இதே மாதிரி பிளாட்ஃபாரத்துல இருக்கணும் தானே ஆசைப்படுற. அதையும் மீறி தப்பி தவறி நாங்க முன்னேறி வந்தா அதை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அதாம்மா, நாங்க இந்த வீடு வாங்குற விஷயத்துல நீ இந்த வேலையெல்லாம் பார்த்து தூண்டி விட்டுட்டு இருக்க. என்ன கீர்த்தி, என்னடமோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. உன் வளர்ச்சி நான் எப்ப தடுத்தேன்? நீ திரும்பமா கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைச்சேன். நீ அவே தப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு என்ன காரணம் சொல்றியே? இது நியாயமா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம் செல்வி. நீ அந்த வீட்டை வாங்க விட மாட்டேன்னு நேத்து சவால் விட்டல, அந்த சவால நான் தோத்து போனா இந்த பிளாட்ஃபாரத்துக்கு தான் வரணும். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் இடம். இந்த இடம் எனக்கு பழக்கப்பட்டதுதான், நான் பழகிக்குவேன். ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. இந்த பிளாட்ஃபாரம் தான் எனக்கும் என் குழந்தைக்கும் இனிமே வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாமே. ஏன் கீர்த்தி இப்படி என்ன குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற? உன்னை கூட பிறந்தவள தானே பாக்குற. நாம எல்லாம் ஏய், இல்ல, இல்லவே இல்ல. அந்த மாதிரி நீ பாத்திருந்தா நான் வீடு வாங்க போறேன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கணும் தானே நீ நினைச்சிருப்ப. ஆனா என்ன பிச்சைக்காரியா பாக்கணும் தானே என்ன தடுக்கிற. அவ்வளோ பெரிய வீட்டுல இருந்து ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரியா வாழ்றதுக்கு இந்த பிளாட்ஃபாரத்துல நான் பிச்சைக்காரியா வாழ்றதே மேல். என் குழந்தை இங்கேயே பிறக்கட்டும், இங்கேயே சாப்பிடட்டும். தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் இங்க கூட சந்தோஷமா இருந்துப்பமா. ஐயோ கீர்த்தி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா?